உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சைக்கு சென்ற ஐடி பொறியாளர் உயிரிழந்த விவகாரம் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெற்றோரிடம் உறுதி. கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சாம்பியன் பட்டம் வெல்ல சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் உதவியாக இருந்ததாக நிகழ்ச்சி. சென்னை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இன்றி இயங்குவதாக ஓபிஎஸ் அறிக்கை. துணைவேந்தர் நியமனத்தை உடனடியாக மேற்கொள்ள முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். 3வது முறையாக விண்வெளி பயணம் மேற்கொள்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். 1 வாரம் விண்வெளியில் தங்கியிருந்து ஆய்வு செய்ய திட்டம். பாஜகவை திருப்திப்படுத்த 7 கட்டமாக தேர்தல் நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள். உலகக்கோப்பை தொடருக்கான தூதராக பிரபல தடகள வீரர் உசேன் போல்ட் அறிவிப்பு. இந்தியாவில் டெஸ்லா தொழிற்சாலை தொடங்கும் திட்டம் நிறுத்தி வைப்பு. அமெரிக்காவிலேயே மலிவு விலை கார்களை தயாரிக்க திட்டம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலி, வீடு உள்ளிட்ட அனைத்தையும் பிரித்து பங்கீட்டுவார்கள் என மோடி பேச்சு. மோடி தனது நண்பர்களுக்கு கொடுத்த 16 லட்சம் கோடியை தான் 90% நாட்டு மக்களுக்கு பங்கீடு கொடுக்கப் போவதாக ராகுல் காந்தி பதிலடி. மக்களவைத் தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றால் எந்த சக்தியாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை தடுக்க முடியாது என ராகுல் காந்தி கருத்து. நாட்டின் 90% மக்களுக்கு சமூக நீதியை உறுதி செய்வதே தமது வாழ்வின் நோக்கம் என்றும் பேச்சு. சித்திரை திருவிழாவில் மணடூக்க முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்கிய கள்ளழகர். தேனூரில் சர்க்கரை தீபம் ஏந்தி அழகரை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். தமிழ்நாட்டில் சூரிய மின் உற்பத்தி 4,05,00,000 யூனிட்டாக அதிகரிப்பு. காற்றாலைகள் மூலம் 1 கோடி யூனிட் மின்சாரம் கிடைப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தகவல். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மே 2ஆம் தேதி ஆஜராகுமாறு நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சம்மன். தாம்பரம் போலீசார் திருநெல்வேலிக்கு நேரில் சென்று வழங்க நடவடிக்கை. நடிகர் அஜித்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்த சிஎஸ்கே வீரர் துஷார் தேஷ்பாண்டே. அஜித்தின் இளமை கண்டு தமக்கும் பணிவு ஏற்படுவதாக வலைப்பதிவு. இன்றைய ஐபிஎல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதல். தொடர் தோல்வியால் துவண்டு கிடக்கும் ஆர்சிபி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.